வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் இரண்டாவது டெஸ்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 205க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷியான் ஹோப்பும் சேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜான் வந்து பாத்தீங்கன்னா 44 ரன்லையும், கிங் வந்து பாத்தீங்கன்னா 33 ரன்லையும் அவுட் ஆனாங்க. ஸோ ஃபைனலாக 75 ஓவரில் 205க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இரண்டாவது இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 278க்கு 9 டிக்ளேர் பண்ணாங்க. அதில் வந்து அற்புதமாக கான்வேவும் மிட்சலும் வந்து அற்புதமாக விளாண்டாங்க. அதுக்கப்புறமேட்டு 72 ரன்கள் முன்னிலையில் வந்து களத்தில் இறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா பின்னிலையில் இருந்தாங்க. அவங்க 128க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 57 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிமையான இடக்கூட களமடங்க நியூசிலாந்து அணி வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் ஒரு விக்கெட் 10 ஓவரில் அடித்து ஜெயிச்சிட்டாங்க. கான்வே வந்து பார்த்தீங்கன்னா 22 பந்தில் 28ம், வில்லியம்சன் 16 12 பந்துலையும் அடித்து இரண்டாவது டெஸ்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். அதோட தாக்கம் இதில் இருக்கும் நான் எதிர்பார்த்தோம். பட் அந்த தாக்கம் எதுவுமே இல்லை. 128க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.